ஹாய், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெஜ் மோமோஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு முட்டைக்கோஸ், கேரட் இந்த 2 காயும் தான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே காளானும் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த காய் எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தட்டி போட்ட இஞ்சி பூண்டு, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த காய், தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மிளகு பொடி, டொமேட்டோ சாஸ், கொத்தமல்லி இலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். ஸ்டஃபிங்க்கு மைதாவை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு அதை மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்புறமா காயெல்லாம் வச்சுட்டு குட்டி குட்டியாக மடிப்பு மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 3 கரெக்டாக ஷேப்பே வரல, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துச்சு.